சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல 9th மேத்தமேட்டிக்ஸ் ஒர்க் புக் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல ஒர்க் ஷீட் 1 to 5 நம்ம பார்க்கலாம். பேலன்ஸ் ஒர்க் ஷீட்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்த்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒர்க் ஷீட் 1 பார்க்கலாம். ஒர்க் ஷீட் 1 யூனிட் 1 செட் லாங்குவேஜ் 1. ஃபர்ஸ்ட் ராம்ட்ட பாருங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் செட் ஃப்ரம் தி ஃபாலோயிங். அதாவது இங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல இன்கரெக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, collection of beautiful students in a school. Next second question பாருங்க, if a equal to I j k l m then the number of proper subset of a is. இந்த क्वेश्चनல number of proper subset of a தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா a 31. Okay students, next question பாருங்க, third question, the set of all numbers in Z is an. இதுக்கான ஆன்சர் B, infinite set. Next fourth question, if a equal to a b c e f 10 30 50 70 90 110 then the correct one of the following. இதுல வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ல கரெக்டான செட் எதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, a b c e f 10 30 50 70 90 110 contain in a. Okay students, next question பாருங்க, fifth question, the set x equal to x is to x is an even number, x belongs to capital N and x less than 2 is an. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, empty set. Okay students, next question பாருங்க, sixth question, two finite set u and v are said to be equal if they contain the dash. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, exactly same. Okay students, செகண்ட் ராம்ட்ட பாருங்க, answer very shortly. seventh question, write the set of letters of the words in rostered form. இதுல ஃபர்ஸ்ட் போர்ஷன் பாருங்க, மேத்தமேட்டிக்ஸ். ரோஸ்டட் ஃபார்ம்னா என்ன, பிராக்கெட்ல எழுதுவோமா. இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வேர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வந்து ரோஸ்டட் ஃபார்ம்ல செட் ஆஃப் லெட்டர்ஸ், அதாவது தனித்தனி லெட்டர்ஸா எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க மேத்தமேட்டிக்ஸை வந்து நம்ம லெட்டர்ஸா எழுதும் போது வந்த லெட்டரே திருப்பி வந்துச்சுன்னா அது வந்து மறுபடியும் நம்ம எழுதக்கூடாது, ஒரு தடவை எழுதிட்டாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, நான் மேத்தமேட்டிக்ஸ்ன்றதை வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஏன்ற செட்டை வந்து நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்போ ஏ ஈக்குவல் டு எம் கமா ஏ கமா டி கமா ஹெச் கமா இ கமா ஐ கமா சி கமா எஸ். இங்கே பாருங்க, நான் வந்து எம்ஏடி இது வந்து நான் மறுபடியும் எழுதலை, ஏன்னா வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து எம்ஏடி எழுதிட்டோம். இதுதான் வந்து ரோஸ்டட் ஃபார்ம். அதே மாதிரி நான் ராமானுஜம்ன்றதை வந்து பீன்னு கன்சிடர் பண்ணுறேன், பீன்ற செட்டை வந்து கன்சிடர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாருங்க, ஆர் கமா ஏ கமா எம் மறுபடியும் வந்து நான் ஏன்னு எழுதலை, ஏன்னா வந்து நான் முன்னாடியே வந்து ஏன்னு எழுதிட்டு இருக்கேன். அப்புறம் என் கமா யூ கமா ஜே மறுபடியும் ஏஎம் நம்ம எழுத தேவையில்லை, ஏன்னா வந்து நம்ம ஸ்டார்டிங்கே எழுதிட்டோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ரோஸ்டட் ஃபார்ம்னா வந்து நம்ம கொடுத்துருக்க வேர்டை வந்து லெட்டர்ஸ் டைப்பில் எழுத சொல்லியிருக்காங்க, அதனால் லெட்டர்ஸ் டைப் எழுதிட்டோம். வந்த லெட்டரே திரும்பி வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க, இஃப் w ஈக்குவல் டு u கமா v கமா w கமா x கமா y கமா z x ஈக்குவல் டு 13 கமா 15 கமா 17 கமா 19 கமா 21 then find n of w. செகண்ட் நான் ஃபைண்ட் பண்ணோம் n of x, தேர்ட் வந்து is n of w ஈக்குவல் டு n of x ன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிவன் w கொடுத்துருக்காங்க, x கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, wல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, xல வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, அப்படி இது ரெண்டும் ஃபைண்ட் பண்ணிட்டு இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத தான் நம்ம செக் பண்ணோம். ஸோ நம்ம வந்து wல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, n of w, wல கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3 4 5 6 இருக்கு. அப்போ n of w ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட் n of x எத்தனை இருக்குன்னு பாருங்க, 5 நம்பர்ஸ் இருக்கா, அப்போ ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இது ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. 6ம் 5ம் ஈக்குவலா இல்லை, அப்போ n of w நாட் ஈக்குவல் டு n of x. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க, ரைட் த ஆன்சர் ஆஃப் தி சப்செட் ஆஃப் m bracket 1 divided by 2 1 divided by 3 1 divided by 4 1 divided by 5 1.
இதில் வந்து நமக்கு சப்செட் நம்பர் ஆஃப் சப்செட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நான் டீட்டெயிலாக தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. இல்லை இது எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மெட்டீரியல் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயனடையட்டும். இந்த லாக்டவுனில் வந்து நிறைய பேரோட எஜுகேஷன் வந்து பாதிச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் தமிழ் மீடியமுக்கும் சென்ட் பண்ணுங்கள். இல்லை வந்து ஆப்ஷன் தான் இருக்குது, மேக்ஸ்லாம் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் தேர்ட் ராம்டர் பார்க்கலாம். ஆன்சர் ஷார்ட்லி. 10th கொஷின் பாருங்கள். Write the roster form of this set z equal to y equal to 1 divided by 2u minus 1 is to u belongs to n, 1 less than or equal to u less than or equal to 4. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா z equal to 1, 1 by 3, 1 by 5, 1 by 7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 11th கொஷின் பாருங்க. If x equal to x is to x is a prime number which is less than 15, y equal to y is a ratio y is a multiple of 7, 7 less than or equal to y less than or equal to 30, then find ஒரு 3 ஆன்சர் வந்து நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க? n ஆஃப் x ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் n ஆஃப் y ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் n ஆஃப் x மைனஸ் y ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து எக்ஸோட வேல்யூவும் ஒயோட வேல்யூவும் டேரெக்டாக ஆன்சர் கொடுக்காம அதுக்கு பதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்ருக்காங்க. இந்த கண்டிஷன் மூலிமா நம்மளுக்கு என்ன தெரியுது? எக்ஸோட வேல்யூ வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும், அதே மாதிரி லெஸ் தேன் 15ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது லெஸ் தேன் 15 ப்ரைம் நம்பர் என்னென்ன இருக்குது? 2, 3, 5, 7, 11, 13. இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? மல்டிபிள் ஆஃப் 7ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 7ஓட மல்டிபிள் எதுக்கு லெஸ்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? 30க்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போ என்ன வரும்? ஒய்யோட வேல்யூ 7, 14, 21, 28 வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூவும் தெரிஞ்சிடுச்சு, ஒய்யோட வேல்யூவும் தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் எக்ஸ். ஸோ எத்தனை நம்பர் இருக்குது எக்ஸில்? 6 நம்பர் இருக்குது. அதே மாதிரி ஒய்ல எத்தனை நம்பர் இருக்குது? 4 நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு கேட்டிருக்காங்க. ஸோ n ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5. இப்போ ஒர்க் ஷீட் 1 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் யூனிட் 1ல இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட் 2 பார்க்கலாம். செட் லாங்குவேஜ். இதில் ஃபர்ஸ்ட் ஆன்ட்ட பாருங்க. சூஸ் கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஹெ செட்? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து செட் எது இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, த கலெக்ஷன் ஆஃப் எ டால் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ கிளாஸ். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்க. த கலெக்ஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, எக்ஸெட்ரா -3, -2, -1, 0, 1, 2, 3 up to etc. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பாருங்க. சூஸ் தி சிங்கிள்டன் செட் ஃப்ரம் தி ஃபாலோயிங் செட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, x such that x belongs to z, -1 less than x less than 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செகண்ட் ராம்டர் பாருங்க. ஆன்சர் வெரி ஷார்ட்லி. ஃபோர்த் கொஷின், ரெப்ரசன்ட் தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் இன் செட் பில்டர் ஃபார்ம் அண்ட் ரோஸ்டர் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செட் பில்டர் ஃபார்ம்ல எழுத சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஷின்ல வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத சொல்லியிருக்காங்க. எது எழுத சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. n கேபிட்டல் n-னா நேச்சுரல் நம்பர்ஸை வந்து குறிக்கும். கேபிட்டல் N ஈக்குவல் டு x is to x belongs to n, x greater than or equal to 1. ஸோ செகண்ட் வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். அது எப்படி எழுதலாம்? n ஈக்குவல் டு 1, 2, 3, 4 அப் டு எக்ஸெட்ரா. நேச்சுரல் நம்பரில் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் கொஷின் பாருங்க. செக் whether the following set are equivalent or not. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? the set of alphabet in the words search, and second point x such that x belongs to z, 0 less than x less than 5. ஸோ கிவன் இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இந்த கொடுத்துருக்க செட் வந்து ஈக்குவலாக இல்லையான்னு, ஈக்குவலண்ட்டாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இதை வந்து நம்ம a ஈக்குவல் டு c, h, u, rன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? நம்பர் ஆஃப் a ஈக்குவல் டு 4. அதே மாதிரி b வந்து 1, 2, 3, 4. ஸோ நம்பர் ஆஃப் b வந்து 4. அப்போ நம்பர் ஆஃப் a ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் b ஈக்குவல் டு 4. ஸோ ரெண்டு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்குது. அதனால these sets are equivalent. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஷின் பாருங்க. ரைட் ஆல் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ரோஸ், ஜாஸ்மின். என்ன கேட்டிருக்காங்க? ரோஸ்க்கும் ஜாஸ்மின்க்கும் எல்லா சப்ஜெக்டும் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ a ஈக்குவல் டு ரோஸ், ஜாஸ்மின். சப்செட் ஆஃப் a ஈக்குவல் டு பை, ரோஸ், ஜாஸ்மின், ரோஸ், ஜாஸ்மின்.
Next third prompter பாருங்க. Answer shortly. Seventh question. Consider the letter of the word joy as a set A and list all the proper subset of the set A. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கொஷினில் ஜாயை வந்து செட் ஏவா கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்து ஜாயை வந்து செட் ஏவா கன்சிடர் பண்ணிக்கலாம். A ஈக்குவல் டு ஜே கமா ஓ கமா ஒய். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க கொஷினில் இதுக்கு ஆல் தி ப்ராப்பர் சப்செட் ஆஃப் தி செட் ஏ வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நல் செட் கமா ஜே கமா ஓ ஒய் கமா ஜே கமா ஓ கமா ஓ கமா ஒய் கமா ஜே கமா ஒய். இதுதான் வந்து செட் ஏவோட ப்ராப்பர் சப்செட், all proper subset. Okay students, next 8th question பாருங்க. If A equal to phi of x such that x belongs to z, x less than or equal to 30, B equal to x such that x is a prime number, 1 less than or equal to x less than or equal to 25, verify whether A and B are disjoint or intersecting set. என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த ஏவும் பியும் வந்து டிஸ்ஜாயின்ட் செட்டா இல்லை இன்டர்செக்டிங் செட்டா வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஏயோட வேல்யூ வந்து டைரக்டா கொடுக்காம ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஃபை ஆஃப் எக்ஸ், எக்ஸ்ன்ற பிளேஸ்ல வந்து நம்ம இண்டீஜர்ஸ் ஜட்னா என்ன இண்டீஜர்ஸ் அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். எந்த நம்பர் சப்ஸ்டிட் பண்ணுறோமோ அதே நம்பரை வந்து கீழே டிவைட் பண்ணணும். ஓகேவா, இந்த மாதிரி பண்ணணும். எக்ஸோட வேல்யூக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 30, அதாவது 30க்குள்ளே தான் இருக்கணும் அந்த நம்பர். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் மூலிமா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ என்னன்னு கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5, 10, 15, 20, 25, 30. அதே மாதிரி பிக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வந்து பிரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அந்த பிரைம் நம்பர் வந்து 1லேருந்து 25க்குள்ளே வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பி என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23. நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்செக்ஷன் பண்ணும் போது ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ரெண்டுத்துலேயுமே காமனான நம்பர் என்னன்னு பாருங்கள். வந்த நம்பரே எது இருக்குது, இன்டர்செக்ஷன்னா என்ன காமனான நம்பர் தானே. அப்போ காமனான நம்பர் வந்து வெறும் 5 தான். அப்போ இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுது, ஏ அண்ட் பி ஆர் இன்டர்செக்டிங் செட் அப்படின்னு தெரியுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க. நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்லை இந்த ஸ்பீடே ஓகேனாலும் சொல்லுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் டு எக்ஸ் ஈக்குவல் டு 3n + 1, n belongs to w, x less than 10, then final the power set of A. சொல்யூஷன், ஏவோட வேல்யூ வந்து அவங்க டைரக்டாக கொடுக்காம ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன் மூலிமா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியுது, ஏ ஈக்குவல் டு 1, 4, 7. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் ஏக்கு வந்து பவர் செட் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு பை 1, 4, 7, 1, 4, 7, 1, 7, 1, 4, 7, அதாவது 1, 4, 7. ஸோ இதுதான் வந்து பவர் செட் ஆஃப் ஏ. அது வந்து ஃபைனல் இல்லை, புக்கில் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கு, அது வந்து ஃபைண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்க. லெட் ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், தென் தி find the following. First question என்னன்னு பாருங்க, n of a. Next second question, n of p of a. Next third question, number of proper subset of a. So a ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஏ. ஸோ நம்பர் ஆஃப் ஏ என்ன, நம்பர் ஆஃப் ஏன்னா எப்படி கண்டுபிடிப்போம், எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அப்படின்னு பார்த்தோன்னா 3 இருக்கா. ஸோ அப்போ n of a ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு n of a ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ, அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 power n of a ஈக்குவல் டு 2 n of a வேற வேல்யூ என்ன 3. அப்போ 2 power 3. 2 power 3யோட வேல்யூ என்ன 8. எப்படி 2 power 3னா 8ன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2. ஸோ அப்போ n of p of a ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்க, நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ, இதோட ஃபார்முலா என்ன, ஈக்குவல் டு 2 of n of a minus 1. ஸோ இப்போ நம்ம 2 of n of a ஓட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 8. அதை வந்து டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்.
8 minus 1 equal to 7. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மறுபடியும் 2 ஆஃப் பவரில் வந்து n of a இருக்கா, n of a வேல்யூ என்ன 3, அப்போ 2 power 3 என்ன 8 minus 1 7 அப்படியும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் யூனிட் 2 போகலாம். இதில் ஒர்க் ஷீட் 3 பார்க்கலாம். லெசன் நேம் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 3 person A, B, C are walking along a straight road at a point 11 divided by 3, 65 divided by 9, 93 divided by 20 respectively. Then the person who is walking between the other two is. ஸோ இங்கே வந்து 3 பர்சன் நடந்து போயிட்டுருக்காங்க ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்டில். அங்கே 3 பேருக்கும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஃபைண்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா the person who is walking between the other two இதான் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அப்படி பார்த்தோன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நம்ம கல்வியாலஜி சேனலில் வந்து ஸ்டாண்டர்ட் 1 to 9 இருக்கக்கூடிய பிரிட்ஜ் கோர்ஸான ஒர்க் புக் ஒர்க் ஷீட் எல்லாமே வந்து கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட போடுறோம். ஸோ உங்கள் ரிலேஷனில் இல்லை யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சேனலில் சொல்லுங்கள், அவங்களும் பார்த்து பயனடையட்டும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்கள். A man throws a ball at 4 times and the ball reached the respective distance 5 divided by 2 meter, 7 divided by 4 meter, 8 divided by 3 meter and 9 divided by 4 meter. Which one is the largest distance among all? இந்த கொடுத்துருக்க நாளில் வந்து எது லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா 5/2 டிவைட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் 7/4 டிவைட் பண்ணி பாருங்கள். 8/3 டிவைட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 9/4 டிவைட் பண்ணி பாருங்கள். இது டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா எது வந்து லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் அமாங் ஆல் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ அப்படி நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் அமாங் ஆல் எது கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 8 divided by 3 meter. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். A rational number lies between 11 divided by 5 and 16 divided by 3 is. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 113 divided by 30. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். A rational number lies between 1 divided by 6 and 1 divided by 4 is. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5 divided by 24. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். If A equal to 5 divided by 8, B equal to 2 divided by 3, C equal to 4 divided by 7, D equal to 1 divided by 2, E equal to 3/5. Then the correct one of the following is. அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி C is between D and E. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. Which one of the following is not an irrational number? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி area of a rectangle whose sides are in the ratio 1:4. நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் பாருங்க. The reciprocal of the natural numbers are. நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ் கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ரேஷனல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின் பாருங்க. Which one of the following statement is true for the numbers √10, √49, 0.025 into √2 divided by 2? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி √10 and √2 divided by 2 are irrational numbers. Next ninth question பாருங்க. A rational number that is not lying between 0.7171171117 up to etc. and 0.737337733337. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 0.7733. Next 10th question. A rational number of -3.12 is. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி -312 divided by 100. நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்டர் பாருங்க. 11th கொஸ்டின். செக் வெதர் √2704 இஸ் a rational number or not. ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 52ன்னு ஆன்சர் கிடைக்குது. therefore √2704 is rational number. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. if the value of 1 divided by 15 equal to 0.06 bar, then find the value of 2 divided by 15 plus 4 divided by 5. ஸோ பாரோட மீனிங் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா 0.06 பார். பாரோட வேல்யூனா ஒன்றுமே இல்லை. இப்போ இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.06666 அப் டு எக்ஸெட்ரா அந்த மாதிரி போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு வந்து அத்தனை நம்பர்ஸ்
நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக மேலே ஒரு பார் 6 பார் அப்படின்னு போட்டோம்னா அதோட கண்டினியூஷன் அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சொல்யூஷன் பாருங்க. 1/15 வந்து கொஸ்டினில் கொடுத்துட்ருக்காங்க 0.0666 அப் டு எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 2/15 + 4/15 ஈக்குவல் டு, இதில் வந்து நம்ம 2 காமனாக எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், அதாவது ப்ராக்கெட்டில் என்ன வரும்னு பாருங்கள் 1/15 + 4/5. இப்போ வந்து நமக்கு தெரியும் 1/15 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.0666. அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 0.9333. நெக்ஸ்ட்டு 13th கொஸ்டின் பாருங்கள். கேன் வி ரைட் 4.9 bar as 5? ஜஸ்டிஃபை தி ஆன்சர். சொல்யூஷன் x ஈக்குவல் டு, நம்ம வந்து கொடுத்துருக்க வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். x ஈக்குவல் டு 4.9 bar ஈக்குவல் டு, இதோட மீனிங் என்னன்னு சொன்னேன் 4. ப்ரீவியஸ் சம்லேயே சொன்னேனே 4.999 எக்ஸெட்ரா. ஸோ 10x ஈக்குவல் டு 49.999. 10x minus 9 equal to 45. 9x equal to 45. x equal to 5. So equal to 4.9 bar. இது வந்து நம்ம justify பண்ணிட்டோம் இதோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் பாருங்க. இஃப் x equal to ab and y equal to a plus b, where a equal to 5 plus root 5, b equal to 5 minus root 5, then find whether x and y are rational or irrational. Given x equal to ab, ஏவோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க, பியோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 5² minus 5. 5² வேல்யூ வந்து 25. 25 minus 5 பண்ணும்போது நம்மளுக்கு 20 கிடைக்கும். 20 இஸ் அ ரேஷனல் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் y என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் y equal to a plus b ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்மள ஆட் பண்ணும்போது √5 minus √5 கேன்சல் ஆகிடும். அப்போ ஈக்குவல் 5 plus 5 equal to 10 கிடைக்கும். 10 is also a rational number. So நம்ம x rational number, y rational number. Next 15th question பாருங்க. Check whether the rational number 6 divided by 11 is an terminating or non-terminating and recurring decimal number. Solution 6 divided by 11 பண்ணா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னு ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணி பாருங்க. டிவிஷன் பண்ணா நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 0.5454 up to எக்ஸெட்ரா அந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு சொன்னேன், ஈக்குவல் டு 0.54 பார்னு எழுதலாம்னு சொன்னேன். Therefore 6 divided by 11 is an non-transminating and recurring decimal number. Okay students, next 16th question பாருங்க. Let a b represent the numbers 1 divided by 2, 9 divided by 2 respectively on a number line points L, M, N are between a and b such that AL equal to LM equal to MN equal to NB. What are the rational numbers represented by the points L, M, N? ஸோ இந்த சம் பாருங்க, நான் டீட்டெயிலாக தான் கொடுத்துருக்கேன். இது வந்து நம்பர் லைனில் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அப்படி புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் தேர்ட் ரவுண்டர் பாருங்க. எக்ஸ்பிரஸ் 32 divided by 7 in decimal form. Find the length of the period of decimal. Solution 32 divided by 7 இது பண்ணனா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 4.571428591428 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 4.571428 பார்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கான லென்த் ஆஃப் தி பீரியட் ஆஃப் தி டெசிமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 தான். ஏன்னா 6க்கு அப்புறம் தான் வந்து அது கண்டினியூஸாக அந்த நம்பராகவே வந்துட்டு இருக்கு, அதனால பார் போடுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 18th கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட் த சம் டிஃபரன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ ரேஷனல் நம்பர் irrational நம்பர் could be rational or irrational with your own example. என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளா வந்து கன்சிடர் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், இந்த டிஃப்ரென்ஸ்க்கு சம்முக்கு ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ ரேஷனல் நம்பர் வந்து ரேஷனல் நம்பரா இல்லை irrational நம்பரா அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்கிறாங்க. இதுக்கு வந்து A, B, X, Yன்னு ஒரு 4 வேல்யூ நானாவே கன்சிடர் பண்ணியிருக்கேன். இதை வந்து அடிஷன், சப்ராக்ஷன், ப்ராடக்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். A piece of ribbon is divided into 90 equal parts and the decimal form of the distribution per a student is 0.45 bar centimeter. Find the whole length of the. இதுக்கான ஆன்சர் பாருங்க. கிவன்ல क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, length of one piece of ribbon கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னு கொடுத்திருக்காங்க 0.45 bar. இதோட மீனிங் என்ன,
0.454545 etc. Okay, next total length of 90 piece ribbon equal to 90 into இந்த மேல 1 piece கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, அது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? ஓகே, அது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 40.90905 சென்டிமீட்டர். சில சம்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஈஸியான சம், அதனால தான் வந்து நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் யூனிட் 2ல இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட் 4 பார்க்கலாம். ரியல் நம்பர். நான் வந்து எல்லா சம்மும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வீடியோ லென்த் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கும், உங்களுக்கு வந்து லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். அதனால தான் வந்து சில சம்ஸ்லாம் வந்து நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த கரெக்ட் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, Q dash union Q equal to R. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். which one of the following is correct to 4 decimal places of 3.45 bar. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A 3.4545. நெக்ஸ்ட் கொஸ்டின் 3 பாருங்க. if root n x equal to R, x is also an radicand. Next question 4 பாருங்க. the fractional index of square root of 64 cube is. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் B 64 power 3 divided by 2. நெக்ஸ்ட் 5th question பாருங்க. the value of 125 divided by 343 whole power 2 by 3 is. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 divided by 49. நெக்ஸ்ட் 6th question பாருங்க. the radical form of the cube root of these number of squares in chessboard is. option C root 64 cube, அதாவது cubic root of 64. Next 7th question பாருங்க. if a car owner paid rupees 1000.34 bar for refilling petrol on the first day and rupees 999.34 bar for the second day, then the total amount paid by him. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் A rupees 1999.68 bar. Next 8th question பாருங்க. the value of root 4 16 whole power minus 2 is. option A 2 power minus 2. Next second Rom letter. Answer very shortly. 9th question. Find the 5th root of 32 divided by 243. இதுக்கு வந்து நம்ம ரூட் எடுக்கணும், 5th ரூட் எடுக்கணும். ஸோ 5th ரூட் எடுத்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 2 divided by 3ன்னு வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்காகவே தெரியும், அதனால தான் வந்து நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். Next 10th question. Find the value of cube root of 27 divided by 125 whole power minus 2 using fractional index. அப்படி உங்களுக்கு புரியலனா ஒரு ஸ்டெப்பாக பாருங்க, நான் ஒரு ஸ்டெப்பாக கிளியராக தான் கொடுத்துருக்கேன். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்னன்னு பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கியூபிக் ரூட் 3 வந்து நம்ம 1/3ன்னு எழுதலாம். அதான் வந்து நான் எழுதியிருக்கேன். 27 divided by 125 whole power 1/3, அதுக்கான பவர் வந்து -2. ஸோ நெக்ஸ்ட் 27 வந்து நம்ம 3 கியூப்னு எழுதலாம், 125 வந்து 5 கியூப்னு எழுதலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டுத்துலையுமே வந்து கியூப் காமனாக இருக்கா, அந்த கியூபை வந்து காமன் எடுக்கும் போது மேலே இருக்க பவரில் இருக்க 3யும் இதில் இருக்க 3யும் வந்து கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3/5 ஹோல் பவர் -2. இப்போ அந்த -2 வந்து நம்ம வெறும் பவர் 2 ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கல் பண்ணலாமா? அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 5 divided by 3 whole square equal to 25 divided by 9. Next third Rom letter. 11th question. The cost of paracetamol tablet is rupees 3.75 bar. Represent 3.75 bar on a number line up to 4 decimal places. ஸோ இது வந்து 4 decimal placesல வந்து 3.75 வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இதில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க. Next 12th question. Visualize 0.436 on the number line using successive magnification. Next இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 0.436 வந்து சக்சஸிவ் மேக்னிஃபிகேஷன், அதாவது நம்பர் லைனில் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன், இதையும் அப்படியே பாருங்கள்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்மோட ஒர்க் ஷீட் 4 முடியுது. நெக்ஸ்ட்டு யூனிட் 2ல் இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட் 5 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஐடென்டிஃபை த இர்ரேஷனல் நம்பர். கொடுத்துருக்க 4 நம்பரில் எது இர்ரேஷனல்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி √5/36. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்க. சூஸ் தி ரேஷனல் நம்பர் வித் டெர்மினேட்டிங் டெசிமல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இதில் கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் வந்து எது கரெக்டான ரேஷனல் நம்பர், அதுவும் அது வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3/8. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பாருங்க. The decimal representation of 1/7 is option B 0.142857 bar. Next fourth question, state which of the following statement is true. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி √5 is an irrational number. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்டர் பாருங்க. ஃபிஃப்த் கொஷின், ரைட் தி ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர் வித் டினாமினேட்டர் -30. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. அது டினாமினேட்டரில் வந்து -30ல் வர மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 2/3. இங்கே கீழே எந்த நம்பர் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு -30ன்னு கிடைக்கும்? -10ன்றது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு -30ன்னு கிடைக்குமா? அப்போது ஒரு நம்பர் வந்து கீழே அந்த நம்பராக வரத்துக்காக நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணுறோம்? 10 மல்டிப்ளை பண்ணுறோம், -10 பண்ணுறோம். ஸோ கீழே எந்த நம்பர் பண்ணுறோமோ அதே நம்பர் வந்து நம்ம நியூமரேட்டர்லேயும் வந்து மல்டிப்ளை பண்ணோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது? ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு -20/-30. செகண்ட் கொஷினும் அதே மாதிரி தான். செகண்ட் சப்டிவிஷனும் -3/5. எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது -30 ஆகும்? -6 மல்டிப்ளை பண்ணும்போது -30 வரும். ஸோ ஒரு நம்பர் நம்ம டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணும்போது அதே நம்பரை வந்து நம்ம நியூமரேட்டர்லையும் வந்து மல்டிப்ளை பண்ணோம். இது வந்து ரூல்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 18/-30. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஷின். சிக்ஸ்த் கொஷின், ஃபைண்ட் த டெசிமல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் 3/8. 3 வந்து நம்ம 8ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன டெசிமல் எக்ஸ்பென்ஷன் கிடைக்கும்னு பார்க்கணும். ஸோ 3/8 நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது 0.375 டெசிமல் எக்ஸ்பென்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செவன்த் கொஷின் பாருங்க. எக்ஸ்பிரஸ் 2.14 இன் தி ஃபார்ம் ஆஃப் P/Q. P/Qனா என்ன? ரேஷனல் நம்பரோட ஃபார்ம். வேர் P, Q ஆர் இன்டிஜர்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து Q வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்றது வந்து சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் 2.14 இன்டூ இது எந்த ஃபார்மில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? P/Q. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா P-யை வந்து 100ஆகவும் Q-வை வந்து 100ஆகவும் எடுத்திருக்கேன். என்ன ரூல் சொல்லியிருக்காங்க? Q வந்து நாட் ஈக்குவல் டு 0 தானே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கன்வீனியன்ட்காக எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து இந்த 2.14 இன்டூ 100/100 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 214/100ன்னு கிடைக்கும். இது கேன்சல் பண்ணனா நம்மளுக்கு 107/15 கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் தேர்ட் ராம்டர் பாருங்க. ஆன்சர் ஷார்ட்லி. 8th கொஷின், ஃபைண்ட் 3 ரேஷனல் நம்பர் பிட்வீன் 1 and 2. 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய 3 ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் நம்பர் லைனில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x if √32 டிவைட் பை √x ஈக்குவல் டு 4. ஸோ இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க √32 டிவைட் பை √x ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துட்ருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸோல வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் √32 டிவைட் பை √x ஈக்குவல் டு 4. ஸ்கொயர் ஆன் போத் த சைட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கொயர் ஆன் போத் த சைட் பண்ணுறோம். அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 32 டிவைட் பை x ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்து ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். ஸ்கொயர் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16ன்னு கிடைக்கும். ஸோ x ஈக்குவல் டு 32 அப்படிக்கா போச்சுன்னா 32 டிவைட் பை 16. இதை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு x ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க் ஷீட் 5ஓட லாஸ்ட் கொஷின் பாருங்க. 10th கொஷின், ரைட் தி ஃபாலோயிங் இன் அசெண்டிங் ஆர்டர் 3√2, 2√3, √315, 4. ஸோ இந்த கொடுத்துருக்க 4 வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அசெண்டிங் ஆர்டர்னா என்ன? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர், அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து பிக்கஸ்ட் நம்பர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2√3, √15, 4, 3√2. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து மேக்ஸில் வந்து ஒர்க் ஷீட் 1 to ஒர்க் ஷீட் 5 வரைக்கும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம பேலன்ஸ் ஒர்க் ஷீட்லாம் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கல்வியாலஜி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ
நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.